இவரு தங்கராசு தேவையில்லாத வேலை பண்ணாத. என்னையா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். அது என்ன வேணாம் மட்டும் தள்ளி விடுறாரு, இப்படி தள்ளி விடு, நீ இப்படி தள்ளுற என்ன? டேய், நல்லா இருக்கியா? என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியுதே. தெரியுதாமியா? அப்புறம் ஒண்ணே தெரியல. எனக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன்ல தெரியும். நீங்க வாங்க, இங்க வாங்க. தெரியுதுல? எங்க சொல்லு பாப்போம். அந்த அன்னைக்கு கம்மங்காட்டுக்குள்ள உம்மா கொடுக்க வந்தீங்கல்ல, அவர்தானே? அது நான் இல்லையே. நல்லா ஞாபகம் பண்ணி பாரு. ஐயோ, மாத்தி சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஆமா, இப்ப நல்லா ஞாபகம். அந்த சோள காட்டுக்குள்ள இந்த சேலையை தூக்கிட்டு வேலை விட பாத்தீங்கல்ல, எவன்டாவே? நான் இல்லையே. அவர் இல்ல, அன்னைக்கு காசு கொடுக்கணும் ஒரு சண்டை போட்டு இருந்து அவரு சட்டியை தூக்கிட்டு ஓடுனானே வீட்டு. நீங்க சொல்ற எவருமே யாரா? அப்ப எவன்டா வந்தவன்? எவனை தேடி கூட்டு போன? செவரரி குச்ச ஓடுனால அந்த. அடே அதுக்கு நாள்லடா. இருட்டுல வரவே எவன் யாருக்கு தெரியுது? நீ வள்ளிதானே? இல்ல இல்ல, போய் சொல்ற. வள்ளி நீதான். அரே போய்ட்டறே. அடுத்த வருஷமே வள்ளி. டேய், என்னையா ஒரு தங்கச்சி போய் வர முறை இல்லாம என்ன எங்க தொட்டிட்டு இருக்க? இது தங்கச்சி தாயா? தங்கச்சியே அப்புறம் பண்றா. இன்னும் உனக்கு பிரஷர் குறையலன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வேகமா போயிட்டு மெதுவா வா. எங்க போயிட்டு? அதுக்குள்ள அவர் குளினி பிள்ளைய பத்தி வெளியே வந்துருவேன். அவர் தேடி வந்தது எங்க இருக்குன்னு தொலைவிட்டு வந்துடுறேன். அவர் தேட வச்சு போடுவாப்ல. வேடு வர சொன்னா கேளுங்க. யாரு போ? தங்கச்சி தானே. இது தங்கச்சி தான். தங்கச்சி தான். போ தங்கச்சி தானே. இவ வேற 5 மணி ஆச்சு யாரு விட்டாலும் போயிடுறாங்க. போய் அவ பேசுற. நீ என்னையா பொம்பளையால பாக்காத? ஓ தங்கச்சி கோவப்படாதயா. தொழில ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமையா இரு. டேய், தங்கச்சி தங்கச்சி காசு. ஓ தங்கச்சி தானே. காசோட வருவேன் இருக்கேன். இங்க வர என்ன கூப்பிடுதுடா. அந்த ஆளு மணியாசு கட்டே வாடகை தான் எடுப்பேன் சொல்ற கேளு. டேய், என்னையா சொல்ல வர? இது ஓ தங்கச்சியா? ஓ இது தங்கச்சி தாயா? எனக்கு இல்லையா உனக்குயா? எனக்கா? என்ன சொன்னீங்க? எனக்கா? சிவசிவாயா? எனக்கு தங்கச்சியா? உனக்கு தங்கச்சியா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்டாட்டி வேணும். உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உனக்கு வப்பாட்டி வச்சா இந்தடா. அப்ப உனக்கு தங்கச்சி, உனக்கு பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு தங்கச்சி. ஐயோ, ஏன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சியா? தங்கச்சி சிவாஜி செத்தத உங்களோட தாண்டா. ஐயோ என்னையா? ஐயோ என்னையா? யாரு? ஏன் தங்கச்சியா? தங்கச்சி என்னையா? ஏமா நீ தானே ஒன்ன வயல சின்ன பிள்ளை ஒண்ணு கிடைச்சா இப்ப அடிச்சு விடுமா? ஆமா, அப்ப என் தங்கச்சி மாறி போ தங்கச்சி. என் தங்கச்சி கோவக்கார பிள்ளை. இந்த மாதிரி விளையாடுத்தனமா இருக்காதீங்க. ஆமா, பெரிய கோவம். ஆமா, நேதா ஜோடி வந்து சரியா இருக்கு. என்ன நான் மாந்தோப்பில் இருந்தேன், அவள் மாம்பழம் ஏற்றுமென்றோ அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவன் தாகம் என்று சொன்னான். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவன் தாகம் என்று சொன்னான். நான் தன்னந்தனியாக நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னான். ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைந்தா போயிடு என்றா. ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன மறந்தா போயிடு என்றா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, அந்த கண்ணம் வேண்டும் என்றான். ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஓ ஹொய்னா. அண்ணா யார் வந்திருக்காரு எடுத்துருக்கு? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சும்மா. என்ன நடந்து போச்சு? அண்ணன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு வந்தப்போ ஒரு வேடுவர் வந்திருக்காருமா. வந்தாரா? ஆமா. என்ன துரு துருன்னு என்னமா காலெல்லாம் சும்மா நிக்க மாட்டேங்குது. அவர் வந்து சர்வேர் மேடை அளந்துகிட்டே திருவாப்புல. சரி என்ன சொன்னாரு? மானு வந்திருக்குன்றாப்புல. சரி மானு இல்லைன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்றா. கேட்க மாட்டேங்கிறாரா? இங்கேயே நிக்கிறாப்புல. மானு இல்லைன்னா போச்சல விடுதானே. கேட்க மாட்டேறாப்புலையே. கேட்க மாட்டேங்கிறாரு. நீ தான் சொல்லணும் இடத்துக்கு தலைவின்ற முறையில். நான் கேட்டுக்கிறேன். ஆமா, சரி நான் பாத்துக்கிறேன்னா. நீங்க புள்ள போலாம். எங்கம்மா அந்த பிள்ளையா? புள்ளைய கூட்டிட்டு எங்க பாரு, அங்க பாரு. உன் பிள்ளை எங்க போய் நிக்குதுன்னு பாரு. எப்படி உனக்கு நிக்கும். விடுமா தங்கச்சி, 6 மணி ஆக போகுது. எனக்கு அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சு. நீ 6 கூட போனா நமக்கு என்ன? சரி உள்ள போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரை கிராமத்துல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஒரு கைத்தட்டு கொடுங்க. எப்படியோ விடிய காலம் குமிலாங்குளத்துல எனக்கு ஒரு குட்டி வேடுவர் பிறக்க போறாரு. நல்லபடியா பிறந்தது. எதுக்காக என்ன காரணம்? அந்நிடத்தில் வைத்தாலும் கூட தலைவிக்கின்ற முறையிலே
அதனால ஏன் வந்து எதுக்காக என்ன காரணம் அந்நடத்தில் வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகின்ற ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்திலே எத்தனை மான்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான் அழகான மான் அவரோட மானை பிடிக்கணும் கிட்ட எழுகின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் சரி பேச்சுக்கு சொன்னேன் அப்படியா? அடுத்து நிறுத்தி விட்டான் தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி பெறணும் மானை பிடிக்கணும் மானா சாதாரண கிடையாது மானினுடைய பெருமையில நிறைய சொல்லலாம் மான விரட்டுகிற பொழுது திரும்பி பார்த்து வருங்க பல்வரிசை பச்சரிசி பல்வரிசை அப்படின்றதுனால மானினுடைய பெருமையில சொல்லுங்க பாப்போம். பச்சரிசி பல்லழகி கரையமானமா கக்கமம்மா கம்படிக்கே ஓனமானமா ஏவக்கோவா நாட்டுடிக்கே நிரந்தமானமா பச்சரிசி பல்லழகி கரையமானமா கக்கமம்மா கம்படிக்கே ஓனமானமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா மறைச்சு விட்டா பெரிய பாவமா உனக்கு கொடுத்து விட்டா உனக்கு லாபமா அட மறைச்சு விட்டா உனக்கு போகுமா பச்சரிசி பல்லழகி நிறையமானமா கக்கமம்மா கம்படிக்கே ஓனமானமா பட்டுமத்த பைவிரிச்சி படிக்கவ பேமா ஏ பட்டுமத்த பைவிரிச்சி படிக்கவ பேமா மேல கால வலிச்சதுன்னா அமிக்கிவ பேமா ஏ மேலே காலை வலிக்கிறீடா அமைக்கினி பேமா கோலு கோலுமே கொழுவலுடே சும்மா கலதலமே சும்மா தல 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 தலவனே கோலுமே கொளுத்த மானமா கொளுத்ததெல்லாம் எனக்கு தானமா சும்மா கோலு கோலுமே கொளுத்த மானமா கொளுத்ததெல்லாம் எனக்கு தானமா கொம்பாச்சி முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா ஏன் கொம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா நம்ப வச்சு நான் முடிச்சா அதுக்கு வலிக்குமா நம்ப வச்சு நான் முடிச்சா அதுக்கு வலிக்குமா எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா ஆமோ எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா என்று அனுபவிச்சா தானே தெரியுமா பச்சரிசி பல்லழகி கரஜமானமா பகவமா நம்பிக்க போனமானமா மானியுடைய பெருமை சொன்னா நிறைய சொல்லலாம் இருந்தாலும் சரிங்க. என்னுடைய மானம் அழகான மானு பார்க்கிற கழகான பிரமணியா இருக்கீங்க உன் மனசும் அப்படிதான் நினைக்கிறேன் ஒரே ஒரு தடவை மானை பிடிக்கிற சம்பவம் சொல்லுங்க பாப்பா மானை பிடிக்க வந்திருக்கிறீங்க. சரிங்க, இதுக்கு முன்னாடி மானை பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் எத்தனை மானை பிடிச்சிருக்கிறீங்க? ஒரு மான் இருக்கு ஒரு மான் வச்சிருக்கிறீங்க. ஆமாங்க அது எப்படி பிடிச்சீங்க? மான ஒரு பரிசா எனக்கு மான கொடுத்தது பரிசாக வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இன்னொரு மானை வந்து நீங்க பாத்தீங்களா இல்ல ஏற்கனவே பார்க்க போறீங்களா? இனிமேல் தான் பார்க்கணுமா இல்ல ஏற்கனவே பார்த்து ஏங்க வச்சிருக்கீங்களா? பார்த்தனால வந்திருக்கேன் பார்த்தனால வந்திருக்கீங்க. ஆமாங்க. சரி ஆ. இருக்கட்டும். சொல்லுங்க. நீங்க வந்து வேடவர் தானே? ஆமாங்க பெரிய வேடவர். சரிங்க வேடவர்னாவே வேட்டைக்கு வந்து ஏதாவது வேட்டையாட போனாவே ஏதாவது பிடிக்கணும்னு நினைச்சாவே சாதிச்சிருவீங்க. சரிங்க அப்படிப்பட்ட திறமை கூட இருக்குது. ஆ. ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்றாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதே மாதிரி உங்களுக்கு அது ஆயுதம். சரிங்க இந்த ஆயுதத்தை வச்சு நீங்களே பிடிக்கலாம். ஆ. அதை விட்டு பிடிக்க என்கிட்ட கேக்குறீங்க வெட்டி பேச்சு. ஆ. இது வெட்டி பேச்சு தானே? ஆ. உங்க மான நானு ஆ. பார்த்திருந்தால் ஆ. புடிச்சு ஆ. கொடுத்திருப்பேன். சரிங்க பார்க்கல. ம். அதனால மான தேடி வந்தவரே மாடு எங்கு வல்ல வல்ல மான தேடி வந்தவரே மாடு எங்கு வல்ல வல்ல மாடு எங்கு வல்ல ஒய் வழிய பார்த்துட்டு போங்க. அது மாறி இங்க வல்ல வெளியே பார்த்து போங்க மான தேடி வந்தவரே மாடு எங்கு வல்ல வல்ல
நீங்க அண்ணனை தாண்டியும் தோழிகளையும் தாண்டி தான் வந்திருப்பீங்க. 7 அண்ணங்களே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க, தோழிகளும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட நான் எப்படி பார்த்திருப்பேன்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். இப்ப நீங்க வந்து வேட்டைக்காரரு, வேட்டைக்கு போனா, அதாவது வேட்டை வந்து பல வகை இருக்குது. குழி பறிச்சு வேட்டை பிடிக்கலாம், வலை போட்டு வேட்டை பிடிக்கலாம், சரிங்க, வில்ல அம்பு எடுத்து தொடுத்து வேட்டை பிடிக்கலாம், இப்படிலாம் இருக்குது. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு வேட்டைக்காரன் ஒரு கெட்டிக்காரன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, கெட்டிக்காரனை எட்டி பிடிக்கணும் இல்லையா? அப்ப இந்த ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணிருக்கிறான், எப்போ வேட்டையாடுறது காட்டு வழியில போயிட்டு இருக்கான். காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்கும்போது ஒரே பசி, தண்ணி தாகம், வறண்டு போச்சு தொண்டையெல்லாம். அப்போ இந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், எங்கேயுமே ஒரு வீடு கூட இல்லை, கண்ணு கேட்டால் ஒரு வீடே இல்லையே, என்ன பண்ணுற சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு போயிருக்கிறான். ஒரு குடிசையை பார்த்துக்கிறேன், ஒரு குடிசை வீட்டை பார்த்தோன்னே சரி இந்த வீட்டில் எப்படியே தண்ணி தாகம், நமக்கு எப்படியே தண்ணி ஒரு செம்பு கிடச்சா போதும் குடிச்சிக்கலாம்னு சொல்லி போகிறான். அப்போ போனோடனே என்ன பண்ணுறேன், கதவை தொட்டினோடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து யார் வர்றா, ஒரு வயசு பிள்ளை வருது. ஒரு வயசு பிள்ளை வந்தோடனே என்ன வேணும்னு கேட்குது. அம்மா எனக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா நான் குடிச்சிட்டு நான் போயிடுறாமான்னு சொல்லதுக்கு. சரி அப்படிங்களா, எனக்கு அம்மா அப்பா வந்து வெளியில் போயிருக்கிறாங்க, யாரும் இல்லை இப்போதைக்கு, இருந்தாலும் நான் ஒரு வயசு பிள்ளை என்கிட்ட கேட்குறீங்க, சரி பரவாயில்லன்னு வெளியில் நிற்க வச்சு இந்த பொண்ணு தண்ணியை கொடுத்துருக்குறா. குடிச்சு போட்டு இந்த வேட்டைக்காரன் போக வேண்டியதானே. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அம்மா தாகம் தீந்துருச்சு, பசி எடுக்குதுமா, சோறு இருந்தால் போடுறியான்னு கேட்குறாரு. சோறு இருந்தால் போடுறியாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லுது, சாதமே எனக்கு அவ்வளோக்கா ஆக்க தெரியாது, ஆனால் என் தாய் தந்தை வெளியில் போயிருக்கிறாங்க, அவங்க வரட்டும்னு சொல்லி. இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, பழைய சோறு இருந்தாலும் கொடுமான்னு சொல்லி கேட்குறேன் அந்த வேட்டைக்காரன். சரி அப்படியே இருக்கணும், பழைய சோறு உப்பு கருவாடு இருக்குது, அது என்ன திறந்த சாப்பிட்றீங்களாம்னு. சரி போதுமா, அது போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லதுக்கு. சரின்னு இந்த பெண்ணா என்ன பண்ணிருக்கிறா, எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. சரி இவரை இந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுங்க, தின்னுபிட்டு போக வேண்டியதானே. அதுக்கும் சும்மா இருக்கலை, திமுரு பாருங்க இந்த வேட்டைக்காரனுக்கு. உங்களை சொல்ல தப்பா நினச்சிக்காதீங்க, அந்த கதையில சொல்கிறேன். ஏன்னா அந்த வேட்டைக்காரன் என்ன சொல்கிறான், அம்மா கஞ்சி கொடுத்த பசி நின்றுச்சு, தூக்கம் வருதுமா, கொஞ்சம் தூங்கட்டான் வீட்டுக்குள்ளே அப்படின்னு. திமுரு தானே, ஏத்தம் தானே இந்த வேட்டைக்காரனுக்கு. அப்போ சரி தூக்கம் வருதுங்கவும் தூங்குறேன்னு சொல்ல. அப்படியும் அந்த பிள்ளை கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன துணிச்சல, என்ன தைரியம், ஏன்னா பசிக்கு ஏதாவது சாப்பாடு போட்டேன், தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன், குடிச்சிட்டு போகிறது இல்லாமல் தூங்குறதுக்கு இடம் கேட்குறியா, சரி திண்ணையில் படுத்துக்கன்னு ஒரு துண்டை கொடுத்தேன், அதுவும் கேட்கல, வீட்டுக்குள்ளே இடம் கேட்குற அப்படி சத்தம் போட்டுக்கவும் தாய் தந்தை வந்துட்டாங்க. வந்தோடனே என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த வேட்டைக்காரன் வந்தாங்க, தண்ணி கொடுத்தப்பா சாதம் போட்டேன், ஆனால் வீட்டுக்குள்ளே இடம் கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு என்ன துணிச்சல், நீ வேட்டைக்காரன் தானே, வேட்டைக்கு போனோமா வந்த வழியை பார்த்தோம்னு போகணும்ல, நீ என்ன என் பிள்ளைகிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு. அப்போ அவனை என்ன பண்ணணும், இவனை சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லதுக்கு. அவன் உடனே சொல்கிறான் மனசில் உள்ளதை வேட்டைக்காரன். ஏன்னா மனசில் வந்து மறைச்சு வச்சுக்கூடாது, உண்மையை சொன்னாதான் நல்லது நடக்கும். அப்போ என்ன சொல்கிறான், உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, நான் திருமணம் முடிச்சுக்க ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் அப்படி கேட்டேங்கன்னு சொல்லதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆசை இல்லை, பேராசை பெருநஷ்டம். திடீர்னு முன்ன பின்ன பார்க்கலை பழகலை, உங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களை நான் அதாவது என்னை இனத்தவர் சேர்ந்தாலும் நீங்கள் வந்து என்னோட இனத்தவர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்களை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கிடையாது, நீங்க என்னை பார்த்துருக்கீங்களா? இல்ல. அப்ப பார்த்தோன்னே இந்த வேட்டைக்காரனுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை. நீங்க சொல்றதானே ரொம்ப உண்மை, நீ தான் உங்களை பாக்குறேன், அதான் நீங்க தான் பாக்குறீங்க, நீங்க என்னைய பாக்குறீங்க, நானும் நீங்க தான் உங்களை பாக்குறேன். அப்படி இருக்குது. சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஆசைப்படுறான். சரிங்க. அப்போ முன்ன பின்ன பழகல, பார்த்தோன்னே ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க. சரி சரி என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி மனசுல ஆசை வச்சுட்டேன், பிடிச்சிருந்தா கட்டிக்கேன்னு சொல்றதுக்கு. இந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, சரிப்பா நானும் காட்டுக்குள்ளே இருந்தவத காட்டுவாசி, நீ ஒரு வேட்டைக்காரே, சரி உன்னோட புழப்பு தரப்பு நல்லா இருந்தா என் பொண்ணை கொடுக்குறேன், சரி என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்க. நான் வேட்டைக்கு போகிறேங்க, வேட்டைக்கு போய் விலங்குகள்லாம் மாடு அதுன்னு வேட்டையை அடித்து முடிஞ்சா சில நேரம் சாப்பிட்ருவேன், இல்லைன்னா அது விற்று போடுவேன் அப்படிங்கிறதுக்கு. விற்று போடுறேன்னா எனக்கு வந்து காசு பணம் வேணும், எப்போ வந்து பணமாக ஆக்கி கொண்டு வந்து என் பிள்ளைகிட்ட கொடுக்குறியோ அப்போ நான் உனக்கு பொண்ணை கொடுக்குறேன், ஆனால் எந்த ஒரு விலங்குகளையும் அடித்து திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லதுக்கு ஒரு நிமிடனை. சரி அப்படியே ஆகட்டும்னு விலங்குகள்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுற, இதுக்காக அந்த காட்டுக்குள்ள அந்த வேட்டைக்காரன் அலைகிறான். ஆகா ஏதாவது ஒரு விலங்கு கிடைக்குமா, பிடிச்சி எப்படியாவது விற்று இந்த பொண்ணை அடையணுங்கிறதுக்காக, இந்த பெண்ணை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விலங்குகள்லாம் பிடிச்சி போய் கொண்டு போய் விற்று போய் காசாக கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோன்னா என்னாச்சு, அப்போ அவனுக்குள்ள ஒரு திறமையை பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்காக அவனே திருந்திடுறான். ஏன்னா அடித்து சாப்பிடக்கூடியவன் இந்த விலங்குகள் கொண்டு போய் வித்து காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பெண்ணை கட்டிக்க ஆசைப்படுற அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் அவனுக்கு ஒரு திறமை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். நீங்க வேட்டைக்காரரு, பெரிய வேட்டைக்காரரு, இந்த வில்லெல்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் என்னங்க? என்னங்க அது? ஒரு என்னமோ சொல்லுவீங்களா, அது பேர் என்ன? அம்பு.
அம்பு ஆ. அதாவது நினைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு வந்து ஆக கவர்ந்து இருக்கக்கூடிய அம்பு இந்த தன்மை உண்டு, சிலிமுகம். சிலிமுகம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அப்படிப்பட்ட பொருள் உங்கள்ட்ட இருக்குது. சரிங்க. அப்ப அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த பொண்ணு கிடைச்சது. சரிங்க. ஏன்னா அவன் திறமையில. நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. உங்க திறமையில நீங்க பிடிக்கலாம். ஆனா என்கிட்ட கேக்குறது முட்டாள்தனங்க. நீங்க எப்படி பிடிங்க அப்படி பிடிங்கன்னு உங்க உபதேசம் எனக்கு தேவையில்லைங்க. ஏன் தெரியுங்களா? சரி. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே ஏன்னா திறமையானவங்க யார் வேணாலும் இருப்பாங்கன்னு. கண்டிப்பா. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். புல்லும் ஆயுதம் சொன்னீங்கல்ல. ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சு, எங்க வல்லவன் புல்ல ஆயுதமா பயன்படுத்தினா அப்படின்னா விஷயம் இருக்கு. காரணம் என்னன்னா விஷயமே இருக்குது. ஏன்னா சீதாதேவி இருக்காங்க இல்லையா? தெரியும். சீதாதேவிக்கு சுயமரம் ஆமா. எல்லாத்துக்கும் அழைப்பு விடுதாச்சு. ஏப்பா சுயமரத்துல வந்து எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லா நாட்டு இளவரசர்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாச்சு. இந்த அழைப்பு எங்க கொடுக்குறாங்க? விஸ்வாமித்திரருக்கும் தெரியப்படுத்துறாங்க. அவர் விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு? ஆக ராமனையும் கூட்டிகிட்டு வர்றாரு. என்னங்க? ஆக ராமனை கூட்டிகிட்டு வர்றாரு எங்க சுயமரத்துக்கு. அப்படி வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் இருக்கால. ஆமாமா. இந்த ஜெயந்தன் ரொம்ப நாளா மேல யார் மேல? சீதாதேவி மேல ஒரு கண்ணு. ஒரு கண்ணு. இவ்வளவு அழகா இருக்காளே. யாரு? உம்பிட்டு அழகா இருக்காளே. யாரு? சீதையை சொல்றீங்க. ஆமா. இந்திர மகன் ஜெயந்தன். இல்ல வாழ்க்கையில உம்பிட்டு அழகா இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது சீதைய கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படி ஒரு மனசுல ஒரு ஆசை. கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு தப்புதேன் முடிவு பண்ணிட்டான். அடுத்த முன்னாடி ஆசைப்படலாமா? அடுத்தவன் முண்டாட்டி இல்லைங்க. சீதை வந்து யாருக்குமே பொண்டாட்டியா இருக்க முன்னாடி அவன் ஆசை வச்சிருக்கிறேன். ஆனா ஆசை வச்சதுக்கு அப்புறம் கணவனோட கொஞ்சம் போது ஒரு ஆசை. ஆக சீதாதேவிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆசைப்பட்டேன். ஆனா கிடைக்கல. ஆசைப்பட்டு ஆனா என்ன தெரியுமா? சீதையை கல்யாணம்னா என்ன தெரியுமா நிபந்தனை? ஆக சீதையோட வில்லு பிறந்துச்சு அப்படின்னுவாங்க. சிவதனுசுன்ற வில்லு. ஆக அந்த வில்ல எவரு கீழே இருக்கிறத எடுத்து நிமித்தி இப்படி நாணேற்றுகிறார்களோ அவங்கதான் அவளுக்கு புருஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணியா? ஏண்டா அப்ப இந்த வில்ல தூக்கணுமே என்ன செய்யலாம்னு ஒரு நாள் அப்படி மரத்தோரத்தில் அப்படி மரம் பக்கத்தில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற பொழுது விஸ்வாமித்திரர் வர்ற பொழுது என்ன பண்றியா? ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணி சாகுற ஒரு மாதிரி நிற்கிறான். அவ சாகுற மாதிரி இருக்கையில விஸ்வாமித்திரர் ஓடி வர்றாரு. டேய் ஏண்டா என்ன பிரச்சனை? எதுக்குடா அப்படி தற்கொலை பண்ண போற அப்படின்னு? இல்லைங்க, நான் இருந்து என்ன பண்ண போறேன்? சொல்றா சும்மா என்ன சொல்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு. அப்பதான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன். அந்த பிள்ளை இந்த மரத்துல ஒரு பூவை பிடிக்க கொடுங்கன்னு சொல்லிச்சு. என்னால பூவை பிடிக்க கொடுக்க முடியல. நீ எல்லாம் பூவே பிடிக்க கொடுக்க முடியலையே, நீ என்னையா நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்னு என்னை கேவலமா பேச்சு. இனிமே நான் உயிரோட இருக்கலாமா? சாக போறேன் அப்படின்னு. அப்பத்தே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இது ஒரு பிரச்சனையா? நான் இப்ப சொல்றேன்டா, இந்த மரம் இல்ல, நீ எந்த மரமாக இருந்தாலும் உன்னால நினைச்சா வளைக்க முடியும்டா அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டாரு. அங்க என்ன? வெள்ள தூக்கணும், வளைக்கணும். அப்பா பொண்ணு தெரியாம கபட நாடகம் ஆடி இந்த வரத்தை வாங்கிட்டா. எந்த மரத்தை வேணாலும் வளைக்கக்கூடிய வல்லமை ஜெயத்திரதை வரமா வாங்கிட்டான். இப்ப பாருங்க சுயவரம். இந்த சுயவரத்துல எல்லா இளவரசர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. வில்ல கொண்டாந்து வச்சாச்சு. சீதாதேவியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. டேய், யார் இந்த வில்லை எடுத்து நிமித்து வளைக்கிறீங்களோ அவங்களுக்கு பொண்ணு. போறேன், ஒவ்வொருத்தரா போறேன். வில்ல நகட்ட கூட முடியல, ஒரு நூல் கூட நகட்ட முடியல. ஆமா. அப்ப எல்லாரும் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்க ராமன் உட்கார்ந்துருக்கிறாரு. ராமனுக்கு பக்கத்துல ஜெயந்தன் உட்கார்ந்துருக்கேன். எப்ப ராமன் எந்திரிச்சு போறாரு, யாருமே நகட்ட முடியல வில்ல. ராமன் போனாரு, அப்படியே ஒத்த கையில் அந்த வில்ல எடுத்தாரு. எடுத்த வில்ல எடுத்து வளைச்சாரு. வில்ல வளைக்கணும், அவ்வளவுதான். வளைச்சாரு. அப்ப விஸ்வாமித்திரர் பார்த்தாரு, ஆகா என்னுடைய சிசியன்ற நிரூபிச்சுட்ட, ஆக எடுத்து வில்ல வளைச்சிட்ட அப்படின்னு பெருமையா பார்க்கிற பொழுது பக்கத்துல ஜெயந்தன் உட்கார்ந்துருக்கேன். இவன் நம்மகிட்ட வர வாங்கினவில்ல, இவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கமே, எந்த மரத்தை வேணாலும் வளைக்கணும்னு. இப்ப வளைச்சதை வச்சுட்டு ராமே வந்தாச்சுன்னா அடுத்தபடியா இவன் போவேன், இவனு வில்ல வளைப்பேன். 2 பேர் வளைச்சிட்டான்னா யாருக்குடா பொண்ணு அப்படின்ற ஒரு போட்டி வருமே. அதனால ராமா வளைச்ச வில்ல ஓடிச்சிரு அப்படின்ட்டாரு. வளைச்ச வில்ல ஓடிச்சிருட்டார். சட்டாக்குன்னு ஓடிச்சு போட்டார். யாரு? ராமன். ஏமாந்துட்டான். யாரு? ஜெயந்தன். ஆகா இவளை கல்யாணம் நினைச்சோம், இவன் முன்ன உணவை ஓடிச்சு விட்டானே, இவளை கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தத்துல வந்துடுறான். ஆனா இவன் மேல ரொம்ப ஆசை அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிக்குவா, அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, ஜெயந்தன் வந்துட்டான். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு, ராமனுக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஒரு நாள் சீதாதேவியும் ராமனும் தனிமையில ஒரு வனத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கிற பொழுது ஜெயந்தன் அந்த வழியா வர்றான். வந்தவன் என்ன பண்ணா, ஆகா
சீதை உட்கார்ந்துருக்காளே, சீதையும் சீதை புருஷனுங்க மடியில இருக்காங்களே. உறங்கிட்டு இருக்கிறா. இப்ப சீதையை நம்ம எப்படியாவது அவளை தொடணும், எப்படியாவது தொடணும். அவளை தொடணும். என்ன பண்ணலாம்? அதுலதான் ஏமாந்துட்டோம். எப்படியாவது தொடணும்டான்னு என்ன பண்றியான்? காக்காயா மாறிடுறான். காக்காயா மாறிட்டான். காக்காயா மாறி எப்படினாலும் அவளை தொடணும்டான்னு சொல்லி, அப்ப பாருங்க சீதா தேவியினுடைய மடியில ராமன் படுத்திருக்கிறாரு. அது நந்தவனத்துல படுத்திருக்காரு. இவன் காக்கையா தவி தவி போறான். போன என்ன பண்ணியா, சீதாதேவியுடைய மார்புல போய் குத்திட்டான். கொத்துன உடனே ரத்தம் வந்துச்சு. ரத்தம் ராமன் மேல பட்ட உடனே முழிச்சு பார்த்தாரு. என்னடா அது, ஏன் இப்படி ரத்தம் வருது? திரும்பி பார்க்கிறாரு, காக்கா நிக்குது. பார்த்தாரு, அப்படியா நீ தான் இந்த வேலை பண்ணதா அப்படின்னு என்ன பண்ணாரு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு புல்லை எடுத்தாரு. எடுத்து மந்திரத்தை சொல்லி ஏவி விட்டாரு. காக்கா ஓடிச்சு, புல்லு விரட்டி போச்சு. விரட்டி போனது காக்காயினுடைய கண்ணுல போய் குத்துச்சு பாருங்க. ஆமாங்க, கண்ணு கலங்கி போச்சு. ஏன்னா அந்த தெப்ப புல்லாக புடுங்கி கண்ணை எடுத்து அந்த தெப்ப புள்ள எடுத்து கண்ணுல குத்தி போடுறாரு. குத்துற அந்த காக்காய்க்கு கண்ணு என்னாச்சு, நேரா இருக்காது, குருடா போச்சு. இப்ப இன்னைக்கும் சைடா தான் இருக்கும். இன்னைக்கும் காக்காயை பாத்திருக்கீங்களா? ஆமா, காக்கா எப்படி பாக்கும்? ஒரு கண்ணு சைடா தெரியும். காக்கா எப்படி பாக்கும்? நேராவே இருக்காது, இப்படி பாக்கும். ஆமா, ஒரு கண்ணு மட்டும் நல்லா இருக்கும், ஒரு கண்ணு மட்டும் அப்படி இருக்கும். இங்க பாருங்கம்மா, காக்கா எப்படி பாக்கும்? இப்படி பாக்கும். சரியில்லை, நீங்க என்ன கண்ணு அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லம்மா, காக்கா எப்படி பாக்கும்? இப்படி பாக்கும். இப்படித்தான் உங்களுக்கு தெரிஞ்சது. காக்காய் ஆமா கண்ணு நேராவே இருக்காது. பாருங்க, காக்கா என்னைக்குமே சாச்சிக்கிட்டு தான் பாக்கும். அப்ப ஒரு கண்ணு போனதுக்கு காரணம் என்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ராமன் எடுத்து புல்ல எறிஞ்சதுனால அந்த கதை வந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக அருமையான கதை. இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் மான கொடுக்கன்ற என்ன இல்ல? ஏங்க நாங்க மான பாத்துறதானங்க புடிச்சு கொடுக்க முடியும். வந்த மானே சொல்லி பாதம் செய்யாதே, நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி, நல்லா இல்லைங்கிறப்பல பாருங்க. ஏங்க இவங்களை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்க இருக்காங்க அக்கா, உங்களை போய் நல்லா இல்லைங்கிறப்பல என்னங்க? ஏங்க 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 இவங்களை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏங்க இங்க வாங்க, கும்பலா போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னது உங்களை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லா அல்லவள்ளி, நீங்க நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி. ஏய் நீ சொல்லுங்கப்பா, சண்டையில சொல்லிட்டு போயிடாதியா. எதிர்த்து பேசுறது சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, எதிர்த்து பேசுறது நல்லா இல்ல, அப்படியா சொல்லுவாங்க இல்லையா? எதிர்த்து பேசுறது நல்லா அல்லவள்ளி, எதிர்த்து பேசுறது நல்லா அல்லவள்ளி. கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. வந்த மானோ வள்ளின்னு சொல்லி வாதம் செய்யாத நல்லால வள்ளி. கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. நீய கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு மான பிடிக்க விடு. வந்த மான வள்ளியே முயலுக்கு என்ன 3 காலாமா? வெத்தி வேட்டு தன்னால வெடிக்குது, போட்டு சவுடாது பேசுது, பிடிவே நானானு விடுவேனா ஒரு கிட்டா ஏன்னா யாரோட குணத்தையும் யாரு மாத்த முடியாது. பிறவியிலேயே ஒவ்வொன்றுக்கு ஒரு குணம் இருக்கு. ஏன்னா எந்த ஜீவராஜினுடைய குணத்தையும் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. மானோட நீங்க ஓட ஆமாங்க ஓடிட்டே இருந்திருக்கீங்க இல்லைங்க. மானு ஓடும் போதே அப்பவே பிடிக்க கூடாது. பிடிக்காம இந்த ஓடும் போது பிடிக்க கூடாது, எப்ப பிடிக்கணும் என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியும். சரி நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன்ட்ட கேக்குறீங்க? பாருங்க ஒவ்வொரு இப்ப நான் கேக்குறேன், ஏன் எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லைன்னே சொல்றீங்க? நான் பார்க்கலங்க. பாருங்க உங்க ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒவ்வொரு பழக்கம் இருக்கு, ஒரு குணம் இருக்கு. மாத்த முடியுமா? இப்ப காக்காய்க்கு சோறு அள்ளிவீங்களே, காக்காய்க்கு சோறு அள்ளி வச்சீங்கன்னா இனத்தையே கூப்பிடும், கான்னு கூப்பிட்டு சாப்பிடும். எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுற பழக்கம் யாருக்கு?
காக்காய்க்கு காக்கா கூட்டத்துக்கு இருக்குது. ஒரு நாய்க்கு சொரலிவீங்களே, ஒரு நாய்க்கு சொரலிவீங்க. அகன வேற நாய் இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு நாய் இருந்துச்சுவீங்களே பொழைச்சிட்டு கிடைக்கும். இதுவும் தின்னாது அதையும் தின்ன விடாது, ஒருக்கிட்டே இருக்கும். இது நாயோடைய பழக்கம். அப்ப ஒண்ணுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. பழக்கத்தை மாத்த முடியுமா? பழக்கத்தை மாத்த முடியுதா? ஏன்னா பறவைகள்ல வந்து காக்கா கூட்டம் தான் ஒண்ணு சேர்ற கூட்டமே. மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டி போற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் இருக்குது. அப்ப நான் என்னை பார்த்தா போட்டி போறோம்னு சொல்றீங்களா? இல்லைங்க, ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பெண்கள் பேசுறதவே நம்புறதே கிடையாது. சரி, அதுல எல்லா பெண்களும் மொத்தமா சொல்லக்கூடாது. ஒரு சில பெண்கள் பேசுறத நான் நம்புறதே கிடையாது. ஏன் தெரியுமா? எப்ப இருந்து நம்புறது தெரியாம, நம்ம எப்ப இருந்து நம்புறது இல்ல தெரியுமா? என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல சரி ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து வந்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு சோதனை காலம் வந்துருச்சா? பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. என்ன சோதனை? அவங்க முடியல, பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. சரி, புருஷன்காரன் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் உள்ளவன். சரி, ஒவ்வொரு இடமா தூக்கி கூட்டி கொண்டு வைத்தியம் பாக்குறான். எதுலயும் சரியா வரல. அதுல ஒரு வைத்தியம் சொல்லிட்டாரு, அப்பா பார்க்க முடியாதுப்பா, உன் முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தாரு. கூட்டிட்டு வந்தாச்சு. படுத்த படுக்கையா இருக்கா. யாரு? பொண்டாட்டி. அவ ஒண்ணு புருஷன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. என்ன சொல்ல நினைக்கிறியா? ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்கன்னு. என்னம்மா சொல்லுமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு முடியலை, நான் பிழைப்பனான்றது எனக்கே நம்பிக்கை இல்லை. அப்படி எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல. பொண்டாட்டி சொல்றா, உயிரோட இருக்கும்போதே சொல்றாளா? ஆமாங்க. அப்படிலாம் மனசு வராதே. வந்துருச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? ஒரு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருக்கணும்னு பொண்டாட்டி மேல பாசம் உள்ளவன். அடியே என்னடி வார்த்தை சொன்ன? இது சரியில்லை. என்னது அடியேன்னு என்ன பார்த்து சொல்றீங்க? அங்க பொண்டாட்டியா புருஷன் பேசுறீங்க, அங்க பொண்டாட்டியா சொல்றீங்க. என்ன வார்த்தடி சொன்ன? உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கே, நீ போய் என்னைய இன்னொரு பிள்ளைய நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு பாருங்க, பார்க்க முடியலைன்னு சொல்லி சொல்றேன். இருந்தாலும் ஆமா, எனக்காக நீங்க கல்யாணம் பண்ணித்தே ஆகணும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்கண்ணா. அப்படியா? என்ன சத்தியம்? அப்படின்னா, ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும். அவ சொல்றா. சரி, அடி புதைச்ச இடத்துல எப்ப ஈரங்க ஆயுதோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்ட்டா. சத்தியம் பண்ணிட்டியான். சொன்ன மாதிரி 2 நாள் செத்து போனா. எல்லா காரியம் பண்ணியாச்சு. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. நல்ல வெயில் காலம். வெயில் காலம் வந்தா காஞ்சது. ஆமா, ஒரு நாள் யதார்த்தமா நடந்து போறேன். சரி, 4 பேர் சொல்றாங்க, டே விடுறா, ஏதோ பொண்டாட்டி விதி அவ்வளவுதான், செத்து போயிட்டா, ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி காவேரி கஞ்சி நாள் காய்ச்சி ஊத்துறதுக்கு பொம்பளை வேணாமா, கட்டிக்கடான்னு சொல்றாங்க. அப்பதான் சொல்றேன், ஆகா நம்ம பொண்டாட்டின்னு சொன்னாலே. என்ன சொன்னா, ஒருவேளை நான் செத்து போயிட்டா எனக்கு புதைக்கணும், புதைக்கிற இடத்துல போய் ஈரங்காயுதோ அப்ப கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலே, போய் பாட்டு வரணும்னா சுடுகாட்டுக்கு போறேன். போனேன், சுடுகாட்டுல போய் பாக்குறேன், 3 மாசம் வெயில் காலம், புதைச்ச இடத்துல ஈரங்காயல. போடுற வெயிலுக்கு அப்புறம் எப்படி காயும்? போடுற வெயிலுக்கு வெயில் காலம்னு சொல்றீங்க. 3 மாதம் வெயிலுங்க. ஆமா, 3 மாதம் வெயில். ஏங்க புதைச்ச இடத்துல மறுநாள் காஞ்சு போயிடாதா? காஞ்சுதான் போகும். 3 மாதமா காயல. போய் பாக்குறேன். சரி, என்னடா காயலையன்ட்டு காயல. மறுநாள் போறேன் காயல. நல்லா சாயங்காலம் போனேன். சரி, அசதியில படுத்துட்டியான், தூங்கிட்டியான். எந்திரிச்சு பாக்குறேன், விடிஞ்சு போச்சு. இதுல அதுலயே தூங்கிட்டானா? ஆமா, இல்லைங்க, விடிஞ்சு போச்சு. சரி, கிளம்புமா? எது இல்ல அப்படின்னா அவன் நினைக்கிறான். என்ன பண்றியா? சரி பிறப்படுவோம் சொல்லி பிறப்புறான். சுத்தமாவே இருக்குது உங்க பேச்சு. இங்க கேளுங்க, பிறப்புறான். சரி, அப்படி பிறப்புற பொழுது ஏத்தாப்புல ஒருத்தர் பெரிய வாளி நிறைய தண்ணியை கொண்டு வர்றான். சரி, யாரான்னு பாக்குறேன், இவன் பொண்டாட்டியுடைய அண்ணங்காரன் கொண்டு வந்து உங்க தலையில ஊத்துறாரு. என்னமா பேசுற? இல்ல அது கதையில சொல்றேன். கதையில அவ பாருங்க, பெரிய வாளி நிறைய தண்ணியை கொண்டு வர்றான். சரி, ஆறான்னு பார்த்தா மச்சினங்காரன். டேய் இங்க வாடா, என்னடா எதுக்குடா தண்ணியை கொண்டு வர்ற அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்றேன், ஒண்ணும் இல்ல மச்சான், என் தங்கச்சி முடியாம இருக்கையில என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு? அண்ணே ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்னை புதைச்ச இடத்துல தினம் ஒரு வாளி தண்ணி ஊத்திருந்தேன்னு சத்தியம் பண்ணிச்சு கேட்டுச்சு. அதனால சத்தியம் வாங்கிருச்சு. அதனால நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். நான் அப்பதான் நினைச்சேன், அடி சண்டாளி, என்கிட்ட சொன்னீங்க நல்லவ மாதிரி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கன்னு. ஆக இப்போ உன் அண்ணங்காரனை விட்டு இப்படி ஊத்த சொல்லிக்கேன்னு நினைச்சேன். அந்த மாதிரி பெண்கள் சொல்ல நான் நம்புறது கிடையாது. என்ன சொல்ல வரீங்க முடிவா? சரி பரவாயில்ல, நீங்க கேக்குறீங்க, கேட்டதுனால நான் சொல்றேங்க. உங்க மாடை நான் பார்க்கலாட்டியும் மாடுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க, பார்த்துட்டு தான் பிடிச்சி கொடுக்குறேன். ஏன்னா நல்ல கதையெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு தான் உங்களை முத சந்திச்சிருக்கிறேன். உண்மை, பரவாயில்லைங்க. சரி, மாடு கொண்ட அடையாளம் சொல்லுங்க. மானினுடைய அடையாளம் காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளமோ மேயாதமா
மான் இது மேயாத மணல்ல ஜாதிமான் மேயாத மான் மேயாத மான் மேயாத மான் புல் மேயாத மான் மேயாத 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 மான் புல் மேயாத மான் மேயாத மான் தேவுகானோடிந்து அது சந்தனமோ பலபங்கமலம் பலபங்கல் அணிந்து சுழந்த படந்த போல் மேயாத 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 மான் மேவு காடுல நடைத்தனர் சந்தனமும் முழுகும் கமலும் கலமங்கலும் துறையெட்டவுடன் மேயாத மான் சாயாத பம்பிரன் இருந்தாலும் சாயாத ஒப்பிரண்டு இருந்தாலும் அது தண்டலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மான் மான் வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ பசுமல் மாறு வேடி போட்டலை வீடி புதில் உறங்கிட அழகிய ஒரு மான் வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ? உண்டோ உண்டோ இது மானுக்குண்டான அடையாளமா தெரியலையே. யார பக்கம் வந்திருக்கீங்க? தேடி இந்த மானல்ல ஆ, உன்னைத்தான் என்னதானா பிடிக்கல. ஆற்றுங்கிற ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா இந்த ஏ அம்மா என்ன மனசிலே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே தன்ன கண்ண கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னடா என்னடா நினைக்குது என்ன கலங்குது பறக்குது ஓடு 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 அங்கே என் மாட்ட பாரு கலந்தோரு ஏறப்பா ஜோடி பொருத்தா ஜோடி பொருத்தா ஓடு ஏ ஏ ஏ ரிரா அங்கே என் மாட்ட பாரு கலந்தோரு ஏறப்பா ஜோடி பொருத்தம் ஜோடி பொருத்தம் அடி உனக்கு பொருத்தமானதினா ஏண்டி வருத்தம் சொன்னா ஏண்டி வருத்தம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய்ச்ச வெட்டுடடி அது என்ன மயக்குதடி கொஞ்சம் போது வெட்டந்தானா ஓடி போடி சும்மா போடி அண்ணா அண்ணா எங்க எங்க அண்ணனை காணவில்லை. காணாமல் போன அறிவிப்பு சொல்லுங்க. அண்ணனை காணவில்லை. வந்துட்டாரா? அண்ணன் மப்டியில வந்துட்டு இதுதான் உன் பொழப்பு. சரி, அவர் என்ன சொல்றாரு? வேட்டைக்காரரு அந்த வேடவர் சொல்றாரு, மான தேடி வரலையாம உன்னை தேடி வந்தாராமா. போ, என்ன தேடி என்ன பண்ண போறாரு அவரு? உன்னை தேடி வந்திருக்காரா? தங்கச்சி மனசு ரொம்ப குழப்பமா இருக்குது. முருகனை வணங்கலாமா? குழப்பம் வந்தாலே குலக்கடவுளை கும்பிட்டுறணும். அதனால? நமக்கு குலசாமி நமது முருகப்பெருமான் தான். நீ முருகனை கும்பிடுத்த ராசாத்தி கும்பிடுவோம். கும்பிடுப்பேன். சொல்ல சொல்ல இணைக்கதா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குடடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இணைக்கதா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை
முருகா. உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துட்ட காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் எழுத நட வேண்டும். ஏதேனும் வரம் முருகா, எனக்கு ஒரு வர வேண்டும். தெய்வியானை வள்ளி என்று அழைக்கக்கூடாது, வள்ளி தெய்வனை என்று அழைக்க வேண்டும். அப்படி ஒரு முதலிடம் எனக்கு கொடுக்க வேண்டும். கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். அப்படியாட்டும் சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க உன்னுடைய நாட்டு மக்களாகிய மேல குமிழாங்குளத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகத்தை கண்டுகளித்த கிராமத்தார்கள் மற்றும் ஓம் சக்தி பாத யாத்திரை குழு அன்பு உள்ளங்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறன் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்னிறுத்தி அழைப்பார்கள். தந்தேன் வரம் கட்டி மேடம். அப்படியே மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பத பாடிடுவோம். காலமெல்லாம் அவர் கோவிலில் ஆடி காலடி சேர்ந்திடுவோம். மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பத பாடிடுவோம். காலமெல்லாம் அவர் கோவிலில் ஆடி கோதி பாடிடுவோம். முக்காலம் உணர்ந்து அருள் தருபவர் ஆதிபராசக்தி. முக்காலும் உணர்ந்து அருள் தருவோம் ஆதிபராசக்தி. இந்நாவில் குடிகொண்ட நாகம் தாயே ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம். காலமெல்லாம் அவன் கோவிலினாடி கோவிலினாடிடுவோம். பம்பை உடுக்கை ஓசை கேட்கும் ஆதிபராசக்தி. பக்தர் குறையை தீர்த்து வைக்கும் ஆதிபராசக்தி. பம்பை உடுக்கை ஓசை கேட்கும் ஆதிபராசக்தி. பக்தர்கள் குறை தீர்த்து வைக்குமே ஆதிபராசக்தி. எக்காலம் நீயா புன்னருள் தரும் ஆதிபராசக்தி. இந்நாளும் சேவை நலம்பெறு புரிவாள் ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம். காலமெல்லாம் அவன் காலடி தேடி கோவிலை நாடிடுவோம். புட்டில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாடி நம்பு. புட்டில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாடி நம்பு. சக்தியின் வடிவம் பாம்பு நீ சகலமும் அருள்வாய் வேண்டு. பாம்பாக வந்து அவள் படம் எடுப்பாள். வேமாக வந்து காட்சி தருவாள். பாம்பாக அருள் வந்து படம் எடுப்பாள். வேமாக காட்சி அளிப்பாள். மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம். காலமெல்லாம் அவள் கோவிலை தேடி காலடி சேர்ந்திடுவோம். காலமெல்லாம் அவள் கோவிலினால் கோவிலை சேர்ந்திடுவோம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே. ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும், ஞான தங்கமே. ஊரெல்லாம் வாழ வேணும். பகவானே துதடு பற்றா பாராத ரூபமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுபமங்களம். ராஜீர நடன தியாக ராஜாவின் ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுபமங்களம். பிடி சக்கரவா சுவாமி நாமம் வாழ்கவே. தென்னாடுடைய இவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை.